Hi dear students, I hope you all doing well at home. Welcome back to Environmental Studies from 3rd Standard. Chapter 17. Here comes your letter. இங்கே ஒரு கடிதம் வருகிறது. ஓகேங்களா? Okay students. Before we start our lesson, first we will recollect what we have learned about this topic. Okay, yes. The here comes your letter. Yes. So letters வந்து பார்த்தீங்கன்னா post office. Are you see the post office? Yes. So more than yearsக்கு past years நம்ம கடந்த காலத்தில் ஓகே கடந்த வருஷங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பர்சன்ஸோடைய காண்டாக்ட் ஒன் பர்சன்ஸ்க்கும் அதர் ஒன் பர்சன்ஸ்க்கும் காண்டாக்டாக இருந்தது டிவி டெலிவிஷன்ஸ் எதுவுமே வராத காலத்தில் இருந்தது பார்த்திங்கன்னா புறா தான் டவ் தான் என்ன பண்ணுச்சு ஸோ அந்த ஒரு மெசேஜ் எடுத்துகிட்டு போகிறது நெக்ஸ்ட்டு அந்த பர்சன்கிட்ட அந்த மெசேஜை ரிட்டன் வாங்கிட்டு அந்த புறா இருந்தது. அதுக்கப்புறம் குதிரை வீரர்கள் வந்தாங்க நடுவில். அவங்க என்ன பண்ணாங்க, அவங்க வந்து எந்த மன்னருக்கு அந்த மன்னருக்கு இருக்கக்கூடிய அந்த மெசேஜஸை கன்வே பண்ணுறதுக்கு அவங்க யூஸஸாக இருந்தாங்க. நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் காலங்கள் முற்பட வந்தது தான் இந்த லெட்டர். ஸோ ஓகே, நம்மளால் என்ன பண்ண முடியாது, கால் பண்ண முடியாது. ஸோ ரயில் இல்லாத டைம், அந்த டைம்லலாம் பார்த்தா ட்ரெயின் இருக்காது. ஸோ குயிக்காக நம்ம போகணும், அந்த டைமில் குயிக்காக நம்ம மெசேஜஸ் சொல்லணும். அந்த டைமுக்கெல்லாம் வந்து நம்மளால் என்ன பண்ண முடியாது, போக முடியாது. ஸோ அந்த டைமுக்கு யூஸ் பட்டது தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த டவ், ஹார்ஸ் இதெல்லாம். ஓகேங்களா? எஸ். நவ் என்னவா இருக்குது, ஸோ நம்ம ஒரு மாடர்ன் வேர்ல்டில் இருக்கோம். ஸோ சடனாக ஃபோன் கால், நெக்ஸ்ட்டு ஃபேஸ் டு ஃபேஸ் காண்டாக்ட் பண்ணுறதுக்கு வீடியோ கால் இருக்குது இல்லையா? பட் அப்போது என்ன இல்லை, எந்த ஒரு சோர்ஸஸுமே இல்லை. இருந்த இம்பார்ட்டண்ட் சோர்ஸஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இந்த லெட்டர். ஸோ அதுக்கப்புறம் வந்து தான் லெட்டர்ஸ். ஓகேயா? இந்த லெட்டர்ஸ்லேயே இந்த ஸ்டாம்ப் இருக்கு இல்லையா, இந்த ஸ்டாம்பை வச்சு தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இங்கேருந்து இங்கே வந்திருக்கு இந்த ஒரு ஸ்டாம்ப் அப்படின்பாங்க. அந்த ஸ்டாம்ப் கூட பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸோடைய ஸ்டாம்ப்பு நிறையா இருக்கும். ஓகேங்களா? ஏன்னா அந்த ஸ்டாம்ப் வந்து வெளியிடுவாங்க, ஒரு பெருமை. ஓகேங்களா? எஸ். ஸோ நம்ம லெசனில் லெட்டர்ஸ் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே என்ன பண்ணிக்கிறாங்க, லெட்டர்ஸ் பாஸ் பண்ணிக்கிறாங்க. ஓகேயா? ஸோ யாருக்காக ரைட் பண்ணக்கூடிய லெட்டர்ஸ் அப்படின்னு பார்க்க போகிறோம். அகமத், you tell, how are you? We all friends miss you a lot. Hope you will come to Agartala in the vacation. Regards to all elders, yours Reena. Yes. ஸோ எல்லோரும் நான் கேட்டதாக சொல்ல, நீ எப்படி இருக்க, நல்லா இருக்கியா, ஸோ எல்லாரையும் மிஸ் பண்ணுறேன் சொல்லிட்டு கீழே யுவர்ஸ் ரீனா அப்படின்னு சொல்லிட்டு போட்டாங்க. நெக்ஸ்ட்டு இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லெட்டர் இப்படி தான் இருக்கும். இப்படி தான் லெட்டர் நம்ம என்ன பண்ணணும், ரைட் பண்ணணும். திஸ் இஸ் ஏ ஸ்டாம்ப். எந்த இதில் ஸ்டாம்புன்னு பார்த்திங்கன்னா இதான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாம்ப்பு. இது இல்லாமல் லெட்டர் எங்கேருந்தும் போகாது, எங்கேருந்தும் வராது. ஓகே? சரி. ஐ ஆம் ஏ லெட்டர். ஏ லெட்டர் ரைட்டன் வித் ஏ பென் அண்ட் பேப்பர் பை ரீனா டு ஹர் ஃப்ரெண்ட் அகமத். ஸோ அவளுடைய ஃப்ரெண்டு அகமத். I was put in a letter box. The postman took me out and put me in a big bag. ஸோ நான் லெட்டர் ரைட் பண்ணி போஸ்ட் பாக்ஸில் போட்டேன். ஸோ போஸ்ட்மேன் என்ன பண்ணார், ஸோ அதை வெளியில் எடுத்து ஒரு பெரிய பேக் உள்ள போட்டுக்கிட்டாங்க. Taking a ride on the postman's bicycle. Yes. So I see the post office and postman's. எஸ். இப்போலாம் சைக்கிளில் வர்றதில்ல, பைக்கில் தான் வருவாங்க இல்லையா? எஸ். சரி, ஓகே. ஸோ போஸ்ட்மேன் நம்ம பார்த்துருப்போம், கேப் போட்டுட்டு வர்றதை பார்த்துருப்போம் இல்லையா? அந்த போஸ்ட் பாக்ஸ் வந்து என்ன கலர் அப்படின்னு பார்த்தா ரெட் கலரில் இருக்கும். எஸ். I reached the post office.
There I was take out of the big bag and stamped her. I was taken out of the big bag and stamped. Stamp okay. The stamped was of Agartala from where my travel began. Yes, என்னங்க போறதுக்கான அந்த travel. After getting stamped, I reached another big bag. Yes. அதுக்கப்புறமா அந்த ஸ்டாம்ப் போட்டதுக்கப்புறம் பெரிய பேக்கில் மறுபடியும் எடுத்து வச்சுட்டாங்க. திஸ் பேக் ஹேட் மெனி மோர் லெட்டர்ஸ். எஸ், அந்த பேக்கில் நிறையா லெட்டர்ஸ் இருக்குது. ஆல் ஹீடிங் ஃபார்ஸ் டெல்லி. த ரெட் போஸ்டல் வேன். எஸ், போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கக்கூடிய அந்த வேன் வந்து பார்த்திங்கன்னா ரெட் கலரில் போட்டு இருக்கும். ஓகேவா? ரெட் வேன் ட்ராப்டு மீ அட் த ரயில்வே ஸ்டேஷன். எஸ், அங்கே இருக்கக்கூடிய நிறைய லெட்டர்ஸை எடுத்துகிட்டு வராங்க. ஸோ எந்தெந்த பிளேஸ்க்கு அனுப்பணுமோ அந்த லெட்டர்ஸ் எல்லாம் என்ன பண்ணிவிடுவாங்க, இதில் வந்து ஃபாஸ்ட் கொரியர் அப்படின்னு இருக்கும். சீக்கிரமாக போய் அனுப்பணும் அப்படின்னா அது ஒரு தனியாக ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் இருக்கும். ஓகேவா? எஸ், அதில் ரயில்வே ஸ்டேஷன். தட் ஐ காட் இன் டு எ ட்ரெயின் கோயிங் டு டெல்லி. எஸ், ஸோ அந்த ட்ரெயின் எங்கே போதா, டெல்லிக்கு போகுது. ஸோ அங்கே தான் அந்த லெட்டரும் போயிட்டு பாஸ் ஆக போகுது. ஆஃப்டர் எ லாங் ஜேர்னி ஆஃப் ஃபியூ டு 6 days, கிட்டத்தட்ட ஃபியூ டு 6 days முடிஞ்சதுக்கப்புறம் ரீச் டெல்லி. ஸோ 5 நாளுக்கு அப்புறம் 6 நாள் அதுக்கப்புறமா அந்த டெல்லியை அவங்க ரீச் பண்ணிட்டாங்க. ஐ வாஸ் டோட்டட் ஆஸ் பர் த ஏரியா மெயின்டைன் இன் த அட்ரஸஸ் ரைட்டன் ஆன் மீ. One more stamp was put on me. Finally, the postman dropped me at Ahmeda house. Yes. So, lastல டெல்லிக்கு வந்தது. டெல்லிக்கு வந்ததுக்கப்புறம் அந்த லெட்டர்ஸ் யார்கிட்ட கிடச்சிது? dropped me. ஸோ அகமத் கிட்ட அந்த லெட்டரு ஒரு வழியாக கிடச்சிச்சு. ஸோ இந்த மெத்தடில் தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நம்ம ரைட் பண்ணக்கூடிய லெட்டர்ஸு நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரைட் பண்ணால் ஸோ ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட இப்படி தான் போயிட்டு சேரும். ஓகேங்களா? எஸ். Given below in the journey of your letter shown those pictures. The pictures are not in a sequence. Arrange those to get the correct sequence by putting number in the circle. Yes. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லெட்டர்ஸ் நம்ம ஏரியாவுக்கு என்னவாக இருக்கும்னா, ஒவ்வொரு ஏரியா சைட்லையுமே இந்த ரெட் கலர் பாக்ஸ் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த பாக்ஸில் தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா லெட்டர் ரைட் பண்ணி போட்டுருவோம். அதுக்கப்புறம் போஸ்ட்மேன் வருவார். போஸ்ட்மேன் வந்து அந்த லெட்டர்ஸ் எல்லாம் பிக் பேக்கில் எடுத்துகிட்டு போயிட்டு போஸ்ட் ஆஃபீஸ்க்கு போயிட்டு போஸ்ட் ஆஃபீஸில் என்ன பண்ணுவாங்க, சீல் போட்டு அதுக்கப்புறம் ஒரு பெரிய பேக்கில் எடுத்துகிட்டு போவாங்க. ஸோ அப்போ அங்கே என்ன பண்ணுவாங்கன்னா, எந்தெந்த போஸ்ட் ஆஃபீஸ் எந்தெந்த ஸ்டேட் வைஸாக போகணும் அப்படின்றத பிரித்து செப்பரேட்டாக வச்சுருப்பாங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணுவாங்க, ரயில்வே ஸ்டேஷனில் பக்கத்தில் அந்த மாதிரி சம்திங் எனி1 வெஹிக்கிள்ஸ்க்கு எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அப்படி போகும்போது ஸோ யார்கிட்ட போய் சேரணுமோ அவங்கக்கிட்ட அது சேர்ந்துடும். ஓகேவா? ஸோ உனக்கு என்ன இங்கே பண்ணியிருக்காங்க அப்படின்னா, உனக்கு இங்கே சீக்வன்ஸ் அரேஞ்ச்மெண்ட்டே இல்லாமல் உனக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ நீ என்ன பண்ண போகிறேன்னா இதை நீ அரேஞ்ச் பண்ண போகிற நம்ம. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து போஸ்ட் ஆஃபீஸ் போஸ்ட் பாக்ஸில் வந்து லெட்டர் போடுவோமா? இல்லை, அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும், ரைட் பண்ணணும் இல்லையா? ஸோ நாங்கள் நம்ம அந்த அரேஞ்ச்மெண்ட் பண்ணலாமா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம ரைட் பண்ணணும். ஓகேவா? ஸோ நம்ம சர்க்கிளில் ரைட் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு நம்பர் ரைட் 1 இங்கே. ஓகே, செகண்ட் 1 நம்ம ரைட் பண்ணி ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுவோம், put the box. This is a second one. And next, ஸோ அந்த நம்ம என்ன பண்ணிட்டோம், பாக்ஸுக்குள்ளே போட்டாச்சு. பாக்ஸில் போட்டதுக்கப்புறம் நம்மளுடைய அதுக்கப்புறம் அந்த லெட்டர்ஸை யார் எடுத்துகிட்டு போவாங்க, பெரிய பேக்கில் போஸ்ட்மேன் என்ன பண்ணுறது, நம்ம போட்டோம் நம்ம ஏரியாவுக்கு இருக்கக்கூடிய அந்த போஸ்ட் பாக்ஸில் போட்டு அதை வந்து யார் எடுத்துகிட்டு போகிறா, போஸ்ட்மேனு எடுத்துகிட்டு போகிறாங்க. இதுதான் வந்து தேர்ட் ஒன். ஓகே. அண்ட் நெக்ஸ்ட்டு இது எடுத்துகிட்டு போயிட்டு எங்கே எடுத்துகிட்டு போவாங்க, போஸ்ட்மேன் எங்கே எடுத்துகிட்டு போவாங்க, போஸ்ட் ஆஃபீஸ்க்கு எடுத்துகிட்டு போவாங்க. தேர்ட் ஒன் இது. ஃபோர்த் ஒன் வந்து நெக்ஸ்ட்டு சீல் போடுறது. இது என்னது, சீல் போடுவாங்க. ஃபோர்த் ஒன். ஓகேவா?
நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த் ஒன். ஸோ சீல் போட்டதுக்கப்புறம் இது எங்கேருந்து எங்கே போக போகுது அப்படின்ட்டு அவளுக்கு தெரியும். ஸோ இது வந்து டெல்லிக்கு போகிற லெட்டர் அப்படின்ட்டு என்ன பண்ணுவாங்க, பிரித்து வைப்பாங்க. இது ஃபிஃப்த் ஒன். நெக்ஸ்ட்டு இதை என்ன பண்ணுறது, நெக்ஸ்ட்டு ஸோ எந்தெந்த லெட்டர்ஸ் எல்லாம் எந்தெந்த ஸ்டேட்ஸ் போகணும், இந்த வில்லேஜஸ் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு செப்பரேட்டாக என்ன பண்ணுவாங்கன்னா பிரித்து வச்சுருவாங்க. ஸோ போஸ்ட்மேன் நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அவங்கக்கிட்ட என்ன பண்ணிவிடுவாங்க, நீங்கள் இந்த ஏரியா பார்த்துக்கோங்க, நீங்கள் அந்த ஏரியா பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி பிரித்து வைக்கிறது அரேஞ்ச்மெண்ட்டாக. ஓகே, இது சிக்ஸ்த் ஒன். ஓகே, நெக்ஸ்ட்டு இங்கேருந்து எடுத்துகிட்டு போயிட்டு என்ன பண்ணுறது, இந்த க்ரீன் கலரில் போஸ்ட் பாக்ஸ் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா அவங்க வீட்டில் வச்சுக்க இந்த நம்பரை பார்த்து என்ன பண்ணுவாங்க, அந்த போஸ்ட் பாக்ஸில் அவங்க போட்டுடுவாங்க. அவங்க ஏரியாவில் இருக்கிற போஸ்ட் பாக்ஸில் போட்டுருவாங்க. செவன்த் ஒன். நெக்ஸ்ட்டு செவன்த் ஒன் கிடச்சி போஸ்டரில் போட்டாச்சு, அவங்ககிட்ட வந்து சேரப்போகுது. ஸோ அவன் எனக்கு கையில் கிடச்சது வந்து பார்த்திங்கன்னா எயித் ஒன். லாஸ்ட்டு அவன் கையில் என்ன ஆகிடுச்சு, அகமத்கிட்ட கிடச்சிருச்சு. ஸோ அவன் என்ன பண்ணுறான், லெட்டர்ஸ் எடுத்து ரீட் பண்ணி பார்க்குறான். ஓகேவா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ லெட்டர் போஸ்ட் மெத்தட் இதுதான். ஓகேங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், that's the end of our topics. I hope you all understand this topic. So thank you students. Thank you. Happy learning.